ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு வீல் அண்ட் தமிழ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம ரெண்டாவது லெசனில் இருக்கிற 5 மார்க்ஸ் ஆல்ரெடி ஃபஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்போம். இது வந்து செகண்ட் வீடியோ. அடுத்த 5 கொஸ்டின்ஸ். ஸோ இந்த 5 கொஸ்டின் படிக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டே அண்ட் டே. ஓகேங்களா? ஸோ 20 days 5 கொஸ்டின்ஸ் 100 கொஸ்டின் மொத்தமாக. ஓகேங்களா? 20 days ஈச் டே வந்து 5 கொஸ்டின்ஸ் இருக்கும். அது மொத்தமாக 100 கொஸ்டினாக மாறிடும். கன்ஃபார்மாக 10th பப்ளிக்கில் உங்கள் 5 மார்க்கில் கன்ஃபார்மாக 8 அட்டன் பண்ணலாம், 8 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணலாம். ஸோ அதனால் வந்துடுங்க. 20 நாளும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. ஓகேங்களா? ஸோ 20 நாள் ஃபாலோ பண்ண நான் பெனிஃபிட்னு கேட்டிங்கன்னா 40 மார்க்கு. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஓகேங்களா? இந்த 40 மார்க் படித்தா நீங்கள் பாஸ் ஆகிடலாம். அப்படி படிக்கலைன்னா கிராஃப் ஜாமெட்ரிலாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது. ஒரு 80 மார்க் எடுக்கலாம். மார்க் எடுக்க நம்ம பேரண்ட்ஸ் நம்ம மேக்ஸில் அதிகமாக எடுக்கும்போது பேரண்ட்ஸ் கொஞ்சம் வயிறு கொஞ்சம் குளிரும். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த சம் பார்க்கலாம். இஃப் A1 = 1, அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா A1 வந்து 1 ஓகேங்களா, A2வும் 1 தான். இப்போ அவங்க ஏஎன் கொடுத்துருக்காங்க 2an-1 + an-2. இப்போ நம்மள என்ன கேட்குறாங்க, தென் ஃபைண்ட் ஃபர்ஸ்ட் 6 டேர்ம்ஸ் ஆஃப் தி சீக்வன்ஸ். அதாவது A1 கேட்கணுமா, A2 வேணுமா, A3 வேணுமா, A4 வேணுமா, A5 வேணுமா, A6 வேணுமா, இந்த 6 நம்பரும் வேணுமா. நம்மளுக்கு இந்த 2 நம்பர் கொடுத்துட்டாங்க அவங்களே. 3வது 4வது 5வது 6வது கண்டுபிடிச்சா இது ஒரு 5 மார்க் கொஷின். யாருமே அதிகமாக அட்டன் பண்ணாத ஒரு கொஷின். ஓகேங்களா? நீங்கள் அட்டன் பண்ண போகிறீங்க. இதை படிச்சிங்கன்னா நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். அப்படி இல்லைன்னா நம்ம அட்டன் பண்ண முடியாது. அவ்வளோதான், பார்த்துக்குங்க. ஸோ வாங்க பார்க்கலாம், சம்முக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி பப்ளிக்கில் அட்டன் பண்ணணும்னு சொல்லிட்டு February மாதம் போகிறோம்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதுக்கான ப்ராசஸ்லேயே நம்ம ஃபஸ்ட்டு given to find அதெல்லாம் எழுதிக்கலாம். ஸோ given ஃபஸ்ட்டு A1 வந்து 1, A2 வந்து 2, an வந்து என்னது 2an-1 + an-2. அப்புறம் ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க, n ≥ 3. அது நான் வரேன் அப்புறமேட்டு. டு ஃபைண்ட் ஃபர்ஸ்ட் 6 டேர்ம்ஸ் ஆஃப் தி சீக்வன்ஸ். ஓகேங்களா? ஸோ சீக்வன்ஸுக்கு ஃபில்லிங் அதெல்லாம் பார்த்தீங்க. சொல்யூஷன் இப்போ நான் அந்த ஃபர்ஸ்ட் வரேன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. இங்கே n ≥ 3, அதாவது என்னோட வேல்யூ 3லேருந்து 3க்கு மேலே மாறுற வரையும் தான் உங்களுக்கான இது. ஓகேங்களா? ஸோ அந்த ஏஎன் வந்து அப்ளிகேட் ஆகும். அதுக்கு முன்னாடி இருக்கிறதுல நம்மளுக்கு தெரியாது, ஏன்னா 0. இப்போ A2 போடுங்களேன். A2 போட்டிங்கன்னா இங்கே 0 வந்துடும் பாருங்களேன். எண்ணுக்கு வந்து 2 போட்டிங்கன்னா 2 - 2 0. 0வோட வேல்யூ தெரியுமா உங்களுக்கு? தெரியும். அப்புறம் எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க? அதனால தான் சொல்லியிருக்காங்க 3க்கு மேலே தான் இதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 3க்கு மேலே எண்ணுக்கு வந்து இதில் 3 கொடுங்க. A3 இதில் கொடுங்க = 2a3 - 1 + a3 - 2. 2a3 - 1 2 + a3 - 2 1. 2 A2வோட வேல்யூ 1, A1ஓட வேல்யூ 1, 2 + 1 3. அப்போ A3 என்னது 3. இவ்வளோதான், சிம்பிள் சம்மு. நெக்ஸ்ட்டு A4 கண்டுபிடிக்கலாமா? அப்போ என்ன இருக்கிற இடத்துல 4 கொடுங்க இதில். ஓகேங்களா? அப்போ 2 டைம்ஸ் A4 - 1 + A4 - 2. 2 டைம்ஸ் A3 + A2 மைனஸ் பண்ணி அப்படியே எழுதியிருக்கேன். ஸோ A3யோட வேல்யூ 3, A2வோட வேல்யூ 1. 3 2s are 6 + 1 7. அப்போ A4ஓட வேல்யூ 7. தென் A5 2a5 - 1 + a5 - 2 = 2 டைம்ஸ் A5 - 1 A4 + A3. ஒன்றும் இல்லை, ஒரு கால் வருது அர்ஜென்ட்டாக, எனக்கு வெயிட் பண்ணுங்க, வந்துடுறேன். ஸோ பாருங்கள், அவ்வளோதான். A5 பாருங்கள் 2a4 + A3. ஸோ 2 டைம்ஸ் A4 என்னது 7, A3 என்னது 3. 2 × 7 14 + 3. 14 + 3 என்னது 17. ஓகேங்களா? ஸோ A5 வந்து 17. A5 வந்து 17. தென் நெக்ஸ்ட் A6 கண்டுபிடிக்கணுமா? A6க்கு பார்க்கலாம். A5 2a5 + 2a4. நான் ஸ்ட்ரெயிட்டாக போட்டேன். ஓகேங்களா?
நீங்களும் போட்டுருங்க மறக்காமல். 2a5 என்னது 17 ப்ளஸ் 2a4 என்னது 2 வராதா 7 2 17s are 34 ப்ளஸ் 7 41. உங்களுக்கு தெரியலையா? இப்போ தெரியுதா? 2 into 7 plus 7 ஓகேங்களா, 34 plus 7 41. அவ்வளோதான் ஓகேங்களா. ஸோ ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க தந்தால் எடுத்து வச்சிங்க, நான் தனியாக பிடிஎஃபாக கூட சென்ட் பண்ணுறேன், பார்த்துக்கலாம் ஓகேங்களா. பிடிஎஃப் வேணும்னா கமெண்ட்டில் பிடிஎஃப்னு சொல்லுங்கள். இந்த இது வந்து அப்படியே உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் ஆகும் ஓகேங்களா, உங்களுக்கு அனுப்பிச்சி கொடுக்குறேன். அவ்வளோதான். அடுத்த சம் பார்க்கலாம் வாங்க. ஸோ A1 கண்டுபிடிச்சாச்சு, A2 கண்டுபிடிச்சாச்சு, A3, A4, A5, A6, A7. A7 கண்டுபிடிக்கல, A6 வரையும் கண்டுபிடிச்சிருக்கோம். வாங்க நம்ம அடுத்த சம் பார்த்துக்கு முன்னாடி ரெண்டாவது லெசனில் இருக்கிற முக்கியமான டாபிக் ஏபி அண்ட் ஜிபி. ஏபினா அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன், ஜிபினா ஜாமெட்ரிக் ப்ராக்ரஷன். ஸோ ஏபினா ஆட் பண்ணுறது, ஷார்ட்டாக நான் போச்சுங்க, என்னது ஆட் பண்ணுறது. ஜிபினா மல்டிப்ளே பண்ணுறது, அவ்வளோதான் ஓகேங்களா. ஸோ ஏபினா அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன், இதுக்கான ஃபார்முலாஸ் தான் இதில் கொடுத்துருக்கு. முக்கியமான ஃபார்முலாஸ், நம்ம அதிகமாக சம்மில் யூஸ் பண்ணுற ஃபார்முலாஸ். ஸோ ஒரு ஏபியில் நிறைய நம்பர் கொடுத்துட்டு அதில் எத்தனை நம்பர் இருக்குன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதில் மொத்தம் எத்தனை எண் இருக்கு, அப்போ அந்த சீக்வன்ஸில் மொத்தமாக இப்போ 3லேருந்து ஒரு 96 வரைக்கும் கொடுக்குறாங்கன்னா மொத்தமாக அதில் எத்தனை இருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம். n = l-8/d + 1 ஓகேங்களா. ஸோ எல்னா லாஸ்ட் நம்பர், ஏனா ஃபர்ஸ்ட் நம்பர், டினா டிஃப்ரென்ஸ். டியை வந்து டேர்ம் 2 மைனஸ் டேர்ம் 1 அப்படின்னு எழுதலாம் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கு. அப்புறம் ஒரு குறிப்பிட்ட டேர்ம் கொடுத்துருக்கு, அதுக்கான ஆன்சர் கேட்டா ஓகேவா. இப்போ டேர்ம் 18, இப்போ 3லேருந்து 96 வரையும் கொடுத்துட்டோம் ஓகேங்களா. 18th டேர்ம்னான்னு கேட்டால் நம்மளுக்கு தெரியாதுல்ல, டக்கு டக்குன்னு நம்ம போட முடியாதுல்ல. அதுக்கும் ஒரு ஃபார்முலா வச்சுருக்காங்க, அதுதான் Tn = a + n-1 × d ஓகேங்களா. ஸோ இப்படி தான் படிக்கணும், n-1 × d ப்ராக்கெட்டு, அதெல்லாம் சின்ன பசங்க படிக்கிறது. நீங்கள் இப்படி n-1 × d அப்படின்னு படிங்க. ஸோ கொஞ்சம் உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட்டு இஃப் எஸ்என் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அதுலயே 2 எஸ்என் இருக்கு ஓகேங்களா. இப்போ என்னன்னா ஃபர்ஸ்ட் எஸ்என் என்னன்னா கிவன், அதாவது எல் வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க ஓகேங்களா. லாஸ்ட்ல முடியறது வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க, அப்படியே விட்டுருவாங்க, சீரியஸா அப்படியே விட்டுருவாங்க. 3, 4, 3, 6, 9, 12 அந்த மாதிரி கொடுத்துருவாங்க. இதுக்கு நீ எஸ்என் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அங்க கொடுத்துருக்காங்க பாரு, எஸ்என் = n/2, n மட்டும் கொடுத்துருப்பாங்க up to 43, 42 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா. ஸோ அதனால n/2 2a + n-1 × d. tnோட ஃபார்முலா தான் இங்க n/2 × 2 வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஓகேங்களா. அவ்வளோதான். இப்போ லாஸ்ட் நம்பர் கொடுத்துட்டா ஒரு வேலை ஓகேங்களா, 3லேருந்து 96 வரையும் ஆட் பண்ணுங்க, அந்த சீரீஸை அரித்மெட்டிக் சீரீஸை ஆட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா எஸ்என் = n/2 a + l ஓகேங்களா. ஸோ இதுதான் ஃபார்முலா. ஏபிக்கு இந்த 4 ஃபார்முலாவே ரொம்ப ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் ஜிபிக்கு வரலாம். ஜிபி பார்த்தீங்கன்னா Tn = a⁻r-1. இதுல என்னக்கான ஃபார்முலா இல்லையா அப்படின்னு கேட்டா உங்க புக்ல இல்லை ஓகேங்களா. ஸோ உங்க புக்ல இல்லைன்னா உங்க புக்ல இந்த மாதிரி சம்மு தரல ஓகேங்களா. அந்த ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை அப்படின்னு வச்சுங்களா, ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு வச்சுங்க. Tn = a × r⁻n-1. ஏன்றது ஃபர்ஸ்ட் டேர்ம், ஆறுன்றது டிஃப்ரென்ஸ் ஓகேங்களா. அங்க டி வந்து டிஃப்ரென்ஸ், இங்க ஆர் வந்து டிஃப்ரென்ஸ். n-1 எல்லா சம்லையுமே என்ன கொடுத்துருவாங்க, அதனால கவலையே பட தேவையில்ல, இல்லைன்னா கண்டுபிடிச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட் மூணாவது இதை பாருங்க ஓகேங்களா. இதுனா சொல்லியிருக்காங்க பாருங்க, எஸ்என் இஃப் நாட் கிவன் எல் ஓகேங்களா. ஒரு வேலை எல் கொடுக்கல, அந்த சீரீஸ் அப்படியே போயிட்டே இருக்கு. இப்போ இதுக்கு என்னன்னா 3, 9 மல்டிப்ளேல போயிட்டு இருக்கோம், 3, 9, 27 அந்த மாதிரி மல்டிப்ளேல போயிட்டு இருக்கோம் ஓகேங்களா. அதோட ஃபார்முலா எஸ்என் = a × r⁻n-1/r-1. இதுக்கான எக்ஸாம்பிள் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ரெண்டாவது லெசன்ல இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் என்ன இது சொல்லுங்க பாக்கலாம். 5, 555, 555 அந்த மாதிரி சம் இருக்குல்ல, அப் டு n டேர்ம்ஸ்னு இருக்கு பாத்தீங்களா, அதுக்கான ஆன்சர் தான் இது ஓகேங்களா. அதுல ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம் பாத்தீங்களா, அந்த ஃபார்முலா தான் இது. அதுக்கு மேல இருக்கிறது வந்து ஒரு 2 மார்க்ல கேட்பாங்க. இன்ஃபினிட்டி வரையும் ஒரு சீரீஸை ஆட் பண்ணோம் அப்படின்னா s∞ = a/1 - r ஓகேங்களா. ஸோ இவ்வளோதான். இந்த கான்செப்ட் மட்டும் நீங்கள் படிச்சிட்டிங்கனாலே உங்கள் ஆல்மோஸ்ட் ரெண்டாவது லெசன் கவர் பண்ணிடலாம். ரெண்டாவது லெசன்லேருந்து 2 5 மார்க் வரும் பப்ளிக்கு. ஸோ 2 5 மார்க்கை நீங்கள் அட்டன் பண்ணனா உங்களுக்கு தான் பெஸ்ட்டு. ஸோ ஆல்மோஸ்ட் நான் 8 சொல்லியிருக்கேன், 9 வரும்னா இந்த ஏபிஜிபிலேருந்து தான் உங்களுக்கு 9ஆவது
கன்சிடர் பண்ண முடியும். ஸோ 9 வரணும்னா இந்த ஏபிஜிபியை நீங்கள் பக்காவாக ஃபஸ்ட்டு போகணும். ஸோ வாங்க அடுத்த சம்முக்குள்ளே போய்க்கலாம். அடுத்த சம் பாருங்க. ஃபைண்ட் தி 15th அண்ட் 24th அண்ட் nth டேர்ம் ஜென்ரல் டேர்ம். nth டேர்ம்னா ஜென்ரல் டேர்ம். nனா எப்பயுமே ஜென்ரல்னு சொல்லுவாங்க. ஆஃப் அண்ட் ஏபி. ஏபினா என்னன்னு சொல்லுவாங்க? அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் பை 3, 15, 27, 39. நான் சொன்னோம்ல போயிட்டே இருக்கும்னு சொல்லிட்டு, அதுதான் இது. ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது என்னன்னு பாருங்க. சொல்யூஷன் போட்டுன்னு 3 கொடுத்துருக்காங்க, 15 கொடுத்துருக்காங்க, 27 கொடுத்துருக்காங்க, 39 கொடுத்துருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் நம்பர் எது? 3. ஓகேங்களா? இப்போ டிஃப்ரென்ஸ் என்னது நம்மளுக்கு தெரியாது. அதனால என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் நம்பர் ரெண்டாவது நம்பர் மைனஸ் ஃபர்ஸ்ட் நம்பர். 15 மைனஸ் 3 என்னது? 12. நெக்ஸ்ட் பாருங்க, இது கரெக்டா? ஒரு நம்பருக்கு இப்படி வருது, ரெண்டாவது நம்பருக்கு அப்படி வராதுல்ல. ஸோ அதனால என்ன பண்ணுங்க, 27 மைனஸ் 15 போட்டு பாருங்க, என்ன வருதுன்னு பாருங்க, 12 தான் வரும். ஸோ அதனால இந்த மாதிரி ஒரு நம்பர் டிஃபரன்ஸ் பண்ற மாதிரி இன்னொரு நம்பரையும் டிஃபரன்ஸ் பண்ணோம். அப்படி ரெண்டு நம்பரும் டிஃபரன்ஸ் பண்ணி வந்ததுன்னா அதுதான் கரெக்டான ஆன்சர். ஸோ அதை பக்காவா ஞாபகம் வச்சுங்க. இதுதான் உங்களுக்கு பேசிக்கு. ஸோ இந்த பேசிக் மட்டும் நீங்க கண்டுபிடிச்சிங்கனாலே ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடும். இப்போ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி ஃபார்முலா 15th டேர்ம் கேட்டிருக்காங்க இதுல. ஓகேங்களா? இப்போ 15th டேர்ம் ஃபார்முலா என்னது? டிஎன் இஸ் ஈக்குவல் டு, பாத்துங்க ஒரு வாட்டி பாத்துங்க, டிஎன் இஸ் ஈக்குவல் டு மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஒரு 2 செகண்ட் டைம் தரேன். டிஎன் இஸ் ஈக்குவல் டு ஏ பிளஸ் என் மைனஸ் 1 டி. அவ்வளோதான். ஓகேங்களா? நீங்கள் எழுதலாமா? டிஎன் இஸ் ஈக்குவல் டு ஏ பிளஸ் என் மைனஸ் 1 இன்ட்டு டி. நான் மனப்பாடம் பண்ணிட்டேன், நீங்களும் மனப்பாடம் பண்ணுறீங்க. ஸோ ஏவோட வேல்யூ என்னது? 3 பிளஸ் என்னோட வேல்யூ என்னது? 15. ஓகேங்களா? ஏன்னா டேர்ம் 15 தான் கேட்குறாங்க. ஓகேங்களா? இப்போ 15 மைனஸ் 1, டியோட வேல்யூ 12. 3 பிளஸ் 15னா 15 மைனஸ் 1னா 14 இன்ட்டு 12. இப்போ நம்ம தனியாக 14 இன்ட்டு 12 மல்டிப்ளை பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். 2 4s are 8, then 2 4 1 8 6 1 168 வருது. ஓகேங்களா? ஸோ 3 பிளஸ் 168 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க, எவ்வளோ வரும்? 3 பிளஸ் 168 171. அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த சம்முக்கான இந்த 15th கண்டுபிடிக்கிறதுக்கு மட்டும். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? 24 கேட்டிருக்காங்க. அந்த 24 பார்க்கலாம் வாங்க. T24 ஈக்குவல் டு ஏவோட வேல்யூ 3 தான், பிளஸ் 24 மைனஸ் 1, டியோட வேல்யூ அதே 12 தான். ஓகேங்களா? 3 பிளஸ் 23 இன்ட்டு 12. ஸோ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க. 23 இன்ட்டு 12 2 6 4 3 2 தென் 6 7 2 276 வருது. ஸோ இங்கே ப்ளஸ் இருக்கிறதுனால ப்ளஸ்ஸு. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 279. அவ்வளோதான். கப்பு ஜிப்புன்னு நம்ம படித்து முடிச்சிடலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்க? என்னு கேட்டிருக்காங்க. அவ்வளோதான். என்னு ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. நீங்கள் அப்படியே நீங்கள் ஃபார்முலா எழுதுங்களா. ஃபஸ்ட்டு டிஎன் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் என் மைனஸ் 1 இன்ட்டு டி. ஏனது 3, என்னது என்னவாக தான் இருக்க போகுது. ஓகேங்களா? எதுவும் கவலைப்படாதீங்க. 12 3 ப்ளஸ் இது உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. 12 இன்ட்டு என்னு 12 என் மைனஸ் 12 இன்ட்டு 1 12. ஸோ 12n. இப்போ இதில் தான் உங்களுக்கு ஒரு சிக்கல். -12 + 3. இதை சாக்லேட்டாக பார்க்குறவங்க சாக்லேட்டாக பார்க்கலாம், காசாக பார்க்குறவங்க காசாக பார்க்கலாம், நீங்கள் எது வேணாலும் பார்க்கலாம். நான் கொஞ்சம் சொல்லி எனக்கு ஒரு விதமாக தெரியும். ஓகேங்களா? அதை சொல்லி உங்களுக்கு கெடுக்க விரும்பலை, அதனால் பார்த்துக்கலாம். ஸோ -12 + 3. ஓகேங்களா? அப்போ என்ன பாருங்க, -12 + 3 -12 + 3. ஓகேங்களா? ஸோ அந்த -12 + 3 இருக்கும்போது பிகர் நம்பர் சிம்பிள் என்னதுன்னு பாருங்க, மைனஸ் அதை போட்டுருங்க. 12ல் 3 போச்சுன்னா மீதி எவ்வளோ இருக்கும்? 9 இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதை மட்டும் எழுதிங்க. அப்போ 12 - 3 9. அதான் டிஎனோட ஜென்ரல் டேர்ம். ஓகேங்களா? ஸோ இந்த மூணுத்தையும் கண்டுபிடிச்சா உங்களுக்கான ஆன்சர் 5 மார்க் உங்களுக்கு அவார்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? கன்ஃபார்ம் நீங்கள் இந்த மாதிரி ஆன்சர் கன்ஃபார்மாக உங்களுக்கு தெரியும்னா இந்த மாதிரி பாக்ஸ் போட்டுருங்க. இந்த 171 தெரியலையான்னு கேட்டிருக்காதீங்க. தெரியும், கரெக்டு தான். 171 நான் எழுதி பாக்ஸ் போட்டேன். நீங்களும் உங்கள் எக்ஸாம் ஹாலில் எழுதி பாக்ஸ் போட்டுருங்க. கம்பல்சரியாக மறக்காதீங்க. ஸோ அடுத்த வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க.